இந்த படம் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஷோ ஜிவி சாருக்கு போட்டாங்க. ஜிவி சாருக்கு போட்ட உடனே ஜிவி சார் பார்த்தாரு. அது வரைக்கும் இந்த படம் எங்கேயுமே கமிட் ஆகலை. இன்னும் சொல்லப்போனால் ஜிவி சார் எப்பயுமே சிவஸ்ரீ பிக்சர்ஸ் ஒரு படம் பண்ணுறாங்க, மணி ஐயர் சார் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாலே ஓப்பனிங்கில் கமிட் பண்ணிவிடுவார். ஆமாம். இந்த படத்துக்கு அவர் கமிட் பண்ணலை. ஆனந்த்ராஜ் ஹீரோ, இது வரைக்கும் ஹீரோ கிடையாது. யாரோ தளபதினு ஒரு புது டைரக்டர், அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. இந்த 2 பேர் காம்பினேஷனில் அந்த படம் எப்படி வருது என்னான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கூட அவர் அதை கமிட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நான் மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிட்டது அப்படி தான். ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தாரு. ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சோன்னா எல்லாம் டென்ஷனில் உட்காந்துருக்கோம். அப்படியே மணி ஐயர் சாரை காரில் கூட்டிகிட்டு போயிட்டார். ஆஃபீஸ் போயிட்டாங்க. நாங்கள்லாம் டென்ஷனாக நான், சீனு சார், சிவி எல்லோரும் வந்து ஆஃபீஸில் வெயிட்டிங்கில் இருக்கோம். அப்போது மணி ஐயர் சார் வந்தார். வந்தோடனே என்னை கூப்பிட்டாரு. அப்படியே கையில் ஒரு அட்வான்ஸை கொடுத்தாரு. அடுத்த படம் நீங்கள் நமக்கு பண்ணுறப்பா. அங்கேருந்து வந்த உடனே எனக்கு அட்வான்ஸ் என்னன்னா படம் கமிட்டட். 3 ஏரியா, பெரிய ஏரியா கமிட்டட்.